மனைவியை பிரிந்து எவ்வளவு காலம் இருக்கலாம்? மனைவியை பிரிந்து எவ்வளவு காலம் இருக்கலாம்? இந்த மாதிரி கேள்விகள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகள். காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் இன்றைக்குள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மனைவியை பிரிந்து எவ்வளவு காலம் இருக்கலாம் என்ற மார்க்க ரீதியான ஒரு கேள்வி. சட்ட ரீதியாக கணவன் உரிமையோட மனைவியை எப்படி பிரியலாம்? நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் போத்தான் போறேன்னு எவ்வளோ சொல்லலாம்? அப்படி ஒன்று இருக்குது. கணவனுக்குரிய ரைட்டு. நீ ஒரு நாள் கூட வெளியே போகப்படாண்டா வீட்டுக்கு யார் சம்பாத்தியம் தரது? இயலாது. அப்படி எப்போ போகலான்னு சொன்னால், நேரடியாக தொழிலுக்கு போகிறது, இன்னொன்றுக்கு போகிறது, ஜிஹாதுக்கு போகிறது, இது போன்ற விஷயங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் தனி கணக்கு என்ன செய்யலை, நேரடியாக வரணும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு அளவு சொல்றான். அதாவது யார் தனது பெண்களோட சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுகிறார்களோ, இனி உன்னோட வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது உன்னோட என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன், அப்படித்தானே? வாழ்க்கையில் ஒரு கிழமை கொடுக்க என்ன செஞ்சுடுவோம், ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணி கத்திட்டு வந்துடுறாங்களா இல்லையா? அப்படி சத்தம் போட்டு அல்லது அதை கோப்படி இப்படி சத்தியம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக நேர்மையான முறையில் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நேர்மையான உன்னோட என்னது வாழ்க்கை ஒரு மாதத்துக்கு உங்களே நெருங்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன காரணம், நல்ல நோக்கத்துக்காக பெரியவன் இருப்பான். நான் இபாதத் செய்ய போகிறேன் விளையாட்டா அப்படின்னு. இப்படி உள்ள எல்லாருக்குமே எத்தனை காலம்? 4 மாதம் 10 நாள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? 4 மாதம் 10 நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும். இந்த 4 மாதம் 10 நாள் என்ற பகுதி, 4 மாதம் 10 நாள் அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இவர் திரும்பி வரலன்னு வைங்க, வெயிட் பண்ணி அவர் என்ன செய்யலை, திரும்பி வரல என்று சொன்னால் இவங்களுக்கு ரைட் இருக்குது தலாக்கு கேட்பதற்கு. என்ன செஞ்சிருக்க, விவாகரத்து செய்வதற்கு ரைட் இருக்கு. விவாகரத்தை ஒரு பெண் நியாயம் இல்லாமல் கேட்கக்கூடாது. அப்படியா இல்லையா? நியாயம் ஒன்று இல்லாமல் கேட்கணும். ஏதோ ஒரு நியாயம் அவட உள்ளத்திலே, அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உள்ளத்திலே ஒரு நியாயம் என்ன செய்யணும், இவனை நான் விடுறது இதுதான், ஒரு நியாயம் இருக்கணும். எந்த ஒன்றில் பிடிக்கலன்னு ஒரு நியாயம் இருக்கணும். இவர் எனக்கு பிடிக்கல, அப்போ ஏதாவது ஒரு பிடிக்கலன்றதான் மிகப்பெரிய நியாயம் உலகத்தில். அப்போ எந்த நியாயமுமே இல்லை, எல்லாம் பிரியலை. அப்படி பிரியறதுக்கு எல்லாம் ஒரு காரணம் சொல்கிறான். என்ன இந்த 4 மாதம் 10 நாள் இப்படி சத்தியம் மட்டும் வராமல் இருந்தான்னு வைங்களே, என்ன செய்யலாம்? அவங்க 4 மாதம் 10 நாள் எதிர்பார்க்கட்டும், அதுக்கு பின்னால் இவர்கள் பிரிவை கேட்கலாம்னு சொல்லுவோம். இதுதான் அளவு. இதுதான் நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், அளவுகோலாக வைக்க வேண்டும். எல்லா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட இந்த அளவை என்ன செய்யற, 4 மாதம் என்ற அளவை என்ன செய்யறாங்க, உமர் இப்னு கத்தாப் தனது ஆட்சியில் எல்லா விஷயத்துக்கும் நியமித்தார்கள். எந்த அளவுக்கான போராளிகளை யுத்தத்துக்கு அனுப்புவாங்களே, அவங்க கூட 4 மாதத்துல நீங்க என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அளவுகோல் வச்சாங்க. எனவே ஒரு ஆண் எந்த அனுமதியும் இல்லாமல் நான் தொழிலுக்காக வேண்டிய ஏதோ ஒரு காரணமாக வெளியே நான் போறேன், ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போறதாக இருந்தால் எத்தனை மாதம்? 4 மாதம். ஒன்றும் ஏற்பாடு செய்யாமல் போறது இல்லை. 4 மாதம் நான் போற, நீ வேண்டிய பார்த்துக்கின்ற அர்த்தம் இல்லை. நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மனைவி விட்டு ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சுக்கிறேன்னா 4 மாதம் என்ன செய்யலாம், பிரிந்து இருக்கலாம். சரி, அது அல்லாமல் 2 பேரும் பேசி பிரிஞ்சுக்கலாம். நான் இப்படி உழைக்கணும், நம்ம நாட்டில் என்ன செய்யுது, உழைப்புக்கான வழி இல்லை, என்னுடையனா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்யுங்க, சம்பாரிச்சிட்டு வாங்க என்று 2 பேரும் விரும்பி ஒத்துக்கிறது இருக்குது. மனைவியாக உடம்படுறது, அது உங்களுக்கு 10 வருஷம் வேண்டாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். 20 வருஷம் வேண்டாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். 30 வருஷம்னா இருக்கலாம். யாரோட? 2 பேருடைய பேச்சுவார்த்தையோடு சேர்ந்து அது நடந்தால். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, நமது மனைவியாகவே அந்த பெண் இருக்கணும். அதுக்கு என்ன வழி? நாங்கள் அடிக்கடி அந்த பெண்ணோடு தொடர்பு அடிக்கணும். நம்ம 2 பேரும் ஏன் வாழ்க்கையில் இணைந்தோம்? குடும்ப வாழ்க்கையில் மெயினாக இணைஞ்சது என்னது? நீங்கள் அவங்களுக்கு இப்போ பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கும் உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும், அவங்க என்னது வீட்டில் சமைச்சு போகிறதுக்கும் ட்ரெஸ் கழுவுறதுக்குமா? அதான் இங்கே எல்லாம் அழகாக நடக்குது. அதுக்கெல்லாம் இணையம் இல்லை. முதலாவது வாழ்க்கையோட அச்சாணி என்ன? உங்களோட ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கணும். இருவரும் தங்களது ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் வாழ்க்கையோட பேசிக். இதை மறந்துடுறாங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல அது மறந்துடுறாங்க. இவ மனைவி என்ன நினைச்சிடறான்டா, இவர் எல்லாம் வாங்கி தரத்துக்கு இவரை வச்சுக்கிறது. அதே போல கணவன் மனைவி என்ன நினைச்சிடா, ட்ரெஸ் கழுவினியா, சமைச்சியா, ஊட ஒழுங்கா கூட்டினியா, இதுக்கு தான் இவன் நினைச்சிடறான். இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருது, இது போயிடுது. அதுக்கு அல்ல. வாழ்க்கை என்பது முதலாவதாக நம்ம இணைஞ்சு எதற்காக வேண்டி, ஒழுக்கத்துக்காக வேண்டி. அது நோக்கம் பழச்சா எல்லாமே என்ன செஞ்சிடும், விரக்தி பிரச்சனை ஆகிடும். எனவே இந்த 2ஐ உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இந்த 2ஐ உணர்ந்து நம்ம பொருளாதாரம் தேடி போறதுனால நமது வாழ்க்கையே பாதிக்குதா? நம்ம இந்த பொருளாதாரத்தை அல்ல அங்கேயும் என்ன செய்வான், தருவான்னு நம்ம போறது என்னது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன, இஸ்லாமிய வாழ்க்கையை இழந்து தான் பொருளாதாரத்தை தருவேன் எந்த நிபந்தனை என்ன செய்யலை, போடலை. தனது ரிஸ்கை சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருடைய ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான்னு குர்ஆன்ல சொல்றான். எப்படி? தனது ரிஸ்கை தன்னால் சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருடைய ரிஸ்கை அல்லாஹ் தான் என்ன செய்யறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். சுமந்து கொள்ள முடிஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான். சுமக்கவே முடியாதவனுக்கு யார் கொடுக்குறான்? அல்லாஹ் தான் கொடுக்குறான். அதனால நம்ம பிரியலாம். சட்டப்படி இருவரும் உடன்பட்டு பிரியலான்னு சொன்னா பிரியலாம். மனைவி உடன்படாமல் எனக்கு நீங்க இங்க இருந்து ஆகணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லன்னு பிரியறதாக இருந்தா அது 4 மாசம்
10 நாள் தான். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அனுமதி இல்லாமல் நம்ம பிரியக்கூடாது. அனுமதியோடு பிரியறதா இருந்தால் குடும்ப வாழ்க்கையுடைய நலவுகள் என்ன செய்ய பார்த்துக்கணும் தான் சொல்லலாம். இல்லை நான் தர்பியா ரீதியாக நிறைய சொல்லணும், எனக்குரிய நேரம் என்ன செய்யாது, போதாது. அல்லாஹ்